ஹாய் மக்களே. நம்ம வந்து ஒரு தரிசு நிலத்துல எப்படி தண்ணீரை மிகைப்படுத்துறது, அதாவது தண்ணீரை நிலைநிறுத்தி நாளைக்கு போர்வெல் போடும்போது தண்ணி வரணுங்க. இது கரூர் மாவட்டங்க. கரூர் மாவட்டத்துல ஒரு அரவக்குறிச்சி அப்படிங்கிற பகுதி. ரொம்ப மழைப்பொழிவுல பின்தங்கிய மாவட்டம். பாத்தீங்கன்னா ஒரு 550 mm தான் இங்க சராசரி மழைப்பொழிவு கிடைக்குது வருஷத்துக்கு. ஒரு 20 வருஷமா இங்க கால்நடைகள் மட்டும் தான் மேய்ச்சலுக்கு விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த நிலமும் இறுகி மழை பெஞ்சாலுமே தண்ணீர் ஓடிடுதுங்க. ஓடி போய் அது வாய்க்கால சேர்ந்து எங்கேயாச்சும் ஆத்து வரையில போயிடுது. சோ அதை நம்ம எப்படி பூமிக்குள்ள செலுத்துறது, மழைநீர் சேகரிப்புனால நாளைக்கு போர்வெல் போடும்போது எப்படி தண்ணியை கொண்டு வர்றது அப்படிங்கிறத இங்க உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்ல போறோம். ஏன்னா இது நம்ம கரூர் மாவட்டத்துல கடந்த 10 வருஷத்துக்கு மேல இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பல்வேறு விதமான பணிகளை செஞ்சு ஒரு காஞ்ச கிணற கூட நம்ம மறுபடியும் உயிர்ப்பிக்கிறோம். இப்ப காஞ்ச கிணறு போர்வெல்ல உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா இந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு மிகவும் அவசியம். இந்த மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை எப்படி பண்ணியிருக்கோம், இது மூலமா நம்ம என்னென்ன பயன் கிடைக்கும், உயிர்வேலியோட அவசியத்தை இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேங்க. நம்ம சொன்ன மாதிரி தாங்க, நமக்கு பின்னாடி எல்லாம் பார்க்கலாங்க. இது ஒரு தரிசு காடு. அந்த தரிசு காட்டுல வெள்ளை வேளா மரம் தான் முளைச்சிருக்குதுங்க. வேற எந்த ஒரு வேப்ப மரங்கள் கூட முளைக்க முடியாத சூழ்நிலை இருக்குங்க. தரைப்பகுதி அந்த அளவுக்கு கெட்டியா ஆயிடுச்சுங்க. கடந்த 20 வருஷமா இதை ரொம்ப உழுகாம கால்நடைகள் மட்டுமே மேலே மேய்ச்சல்ல இருந்தனால இந்த பூமி இப்படி ஆயிடுச்சு. அப்போ மழை தண்ணி உள்ள இறங்காது இல்லைங்க. அந்த 6 ஏக்கரோட பூமியோட மொத்த வெளிப்புறத்துல ஒரு 3 அடி உயரத்துக்கு கரைகளை அமைச்சிருக்குங்க. இந்த கரைகளை அமைக்கிறதுக்கான மண்ணை எங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா பள்ளங்கள் வெட்டுறதுனால. இந்த பள்ளம் பள்ளத்தோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 அடி நீளங்க, ஒரு 3 அடி அகலங்க, ஒரு 3.5 இருந்து 4 அடி ஆழங்க. இது அந்தந்த இடத்துல பாறை வராத இடத்துல ஒரு 3.5 அடியில இருந்து 4 அடி எடுத்திருக்கு. பாறை வரக்கூடிய இடத்துல ஒரு 2 அடியில இருந்து 2.5 அடி எடுத்திருக்குங்க. இந்த அளவுக்கு எடுத்து இதோட மண்ணை நம்ம வெளிப்புறத்துல போட்டு நம்ம நல்லா மட்டப்படுத்தி வச்சுக்கிறோம். அதுல நடந்து போற மாதிரி பண்ணி வச்சுட்டோம். இது மூலமா என்ன ஆகும், இந்த 6 ஏக்கர் சுற்றளவுல பெய்யக்கூடிய மழை தண்ணி எங்கேயும் வெளியே போகாது, இந்த பூமிக்குள்ளதான் இறங்கி ஆகணும். பிளஸ் இந்த மழை தண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரே கனெக்டரா நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அது வழிஞ்சு ஓடிடுங்க, உடஞ்சிட்டு போயிடுங்க அதிகமா மழை பெய்யறப்ப. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிட்டா தான் எடுத்திருக்கோம். 20 அடிக்கு ஒரு பிட்டு, இடையில 3 அடி கேப், இப்படிதான் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில்டா அந்த ஷோ பண்றேங்க. சரிங்க தம்பி, நான் கொஞ்சம் நிலம் தான் வச்சிருக்கேன், என் நிலத்தை வேஸ்ட் பண்றீங்க, நீங்க நிறைய இடங்களை யூட்டிலைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் என்கிட்ட தீர்வு இருக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பிட் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, குழிகள் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த குழிகளை நம்ம உருப்படியாக பயன்படுத்த போகிறோங்க. இப்போ இதில் மழைநீர் சேகரிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் ஒரு 6 மாதத்தில் இந்த குழிகளில் இருக்கக்கூடிய அடிப்பகுதி மண் நல்லா பொலப்பொலப்பு தன்மையாக அடைஞ்சிரும். அதில் நம்ம என்ன பண்ணலான்னா, கார்னரில் ஒரு 10க்கு 10 அல்லது 12க்கு 12 இடைவெளியில் ஒரு டிம்பர் மரம் அப்படின்னா என்னன்னா, நம்ம பழகிக்கக்கூடிய மரங்கள், தேக்கு, மகாகனி, செம்மரம், சந்தனம், வாகை, நாட்டு வாகைங்க, இந்த மாதிரியான மரங்களை நம்ம அவுட்டரில் நடலாம். இல்லை நான் காட்டு தடுப்பானா என்ன பண்ணலாம்னா நாவல் மரங்கள் கூட நடலாங்க. நாவல் மரம் இன்னைக்கு கிலோ ஒரு 280 ரூபா வரைக்கும் போகுது. நாவல் கொட்டை பொடியை நமக்கு ரெடி பண்ணி சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய மரங்களை நம்ம ஒரு 12 அடிக்கு இடைவெளியில் இந்த பிட்டுக்குள்ளே நம்ம மானாவரியில் நட முடியுங்க. அது இல்லாமல் இந்த 12 அடி கேப் பார்த்தீங்களா, அதுக்கு இடையில நம்ம மஞ்சள், இஞ்சி பண்ணலாங்க. ஏன்னா மர நிழலுக்கு அடியே இது 2 வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பழச்செடி நடலாங்க. ஒரு கொய்யா, தைவான் பிங்கோ, இல்லை நாட்டு கொய்யாவோ, இல்லை ஒரு சப்போட்டாவோ, ஒரு நெல்லிக்காயோ நம்ம இந்த பிட்டில் நட முடியுங்க. இது மூலமாக நமக்கு உயிர்வேலி அமையுங்க. இப்போ இயற்கையாக பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான உயிர்வேலி இருக்கும். இந்த உயிர்வேலியில் பல்வேறு விதமான இலைத்தலைகள் கொட்டி அந்த இடம் உயிர்ப்பு தன்மையாக இருக்கும். அதில் பல்வேறு விதமான நுண்ணுயிரிகள் பெருகி அந்த இடத்த நல்லா பொலவொலப்பு தன்மையாக வச்சுக்கும். சத்து உள்ள மண்ணாக மாற்றி வச்சுருக்குதுங்க. இப்போ உயிர்வேலியில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுங்க. அங்கே மண் உயிர்ப்பு தன்மையாக இருக்கக்கூடிய பல பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் அங்கே வளருதுங்க. வெளியிலேருந்து வரக்கூடிய, சுற்றுப்புறத்துலேருந்து வரக்கூடிய வெப்பமான காற்றை தடுக்குதுங்க. இந்த உயிர்வேலியை நம்ம இல்லாத இடங்களில் இந்த மாதிரியான மழைநீர் ட்ரென்ச்சஸ் பண்ணுறது மூலமாக அமைக்க முடியும். அந்த பிட்டில் வரக்கூடிய மண்ணை வெளிப்புறத்தில் போட்டு மேடு பண்ணி நம்ம கரையை உயர்த்திக்கிறோம். அந்த கரைகளில் நம்ம கம்பி வேலியே போட்டுக்கிறோம். உள் சைடு பார்த்திங்கன்னா அந்த பிட்டில் ஒரு 12 அடிக்கு 1 டிம்பர் மரங்களை நட முடியுங்க. இந்த 6 ஏக்கரில் கிட்டத்தட்ட நம்மளால் 600 மரங்களை நட முடியும். இது மூலமாக உங்களுக்கு பயன் கிடைக்கிது, பழங்கள் கிடைக்கிது, பறவைகள் கூடு கட்டுதுங்க, மழைநீரும் அந்த குழியிலேயே சேகரமாகுதுங்க. ஸோ ஒரு சின்ன குழினால் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போது விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, பெய்யக்கூடிய மழை தண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அடுத்த நதியை சார்ந்தோ கால்வாய்களை சார்ந்தோ நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்ட்டு கிடக்குறாங்க. நம்ம பாலைவனம் கிடையாது. நம்ம ஊரில் சராசரி மழைப்பொழிவு 600லேருந்து 960 mm வரைக்கும் பெய்யுதுங்க தமிழ்நாட்டில். அப்போது நம்ம ஒவ்வொரு விவசாயியும் தங்களோட பகுதியில் இந்த மாதிரி மழைநீர் சேகரிப்பை கட்டமைக்கிறது
அவசியமான விஷயம். இந்த அவசியத்தை அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க தன்னோட பகுதியை வந்து இந்த மாதிரி கட்டமைப்பை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க யார்கிட்டயுமே போய் கையேந்த தேவையில்ல. ஒரு விவசாயிக்கு என்ன தேவை? தண்ணி இருந்தா அவன் செல்வந்தன். அவன் விவசாயத்தை வந்து நல்லா பண்ண முடியும். அப்போ தண்ணி தான் வந்து ஃபர்ஸ்ட் எசென்சியல் திங்க். ஸோ அதை வந்து நம்ம இங்க அவருக்கு எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத டீட்டெயில்டா சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிக்கும் இந்த விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லுங்க. நீங்க ஒரு படிச்ச கிராஜுவேட்ஸா இருக்கலாம், அருகாமையில் இருக்கலாம், நெய்பரா இருக்கலாம். நீங்க உங்க விவசாயிக்கு அவங்களோட அறியாமையை வந்து சரி பண்ணுங்க. ஆனா களிகலந்த மண், ஒரு களிமண் பாங்கான பகுதியில் மட்டும் நம்ம குழிகளை எடுத்துட்டு அந்த குழிகளுக்குள்ள மரம் வைக்க கூடாதுங்க. அந்த மரங்கள் வந்து தண்ணி நீக்கிறது மூலமா அழுகி போயிடும். ஸோ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே செம்மண் சரளை, மணல் கலந்த செம்மண், பிளஸ் வந்து கரிசல்ல செம்மண், கரிசல் கலந்த மணல், இந்த மாதிரியான பகுதிகளுக்கு மட்டும்தான் நம்ம இதை பண்ணியிருக்கோங்க. ஸோ களிமண் சார்ந்த பகுதிகள் இருந்தீங்கன்னா மழைநீர் சேகரிப்பு அமைப்பு மட்டும் ஏற்படுத்திக்கலாம். ஆனால் அந்த பிட்டுக்குள்ளே வந்து மரங்கள் வைக்காம, பல மரங்கள் வைக்காம வந்து பிட்டுக்கு மேலே வந்து நீங்கள் மரங்களை வச்சு நடிங்க. உங்களோட விவசாயிகளுக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.